Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் வந்து calculate mean, geometric mean and harmonic mean அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் confirm that relations among them holds true. ஸோ அது வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். முதல்ல இந்த செட் ஆஃப் வேல்யூஸை வந்து நம்ம ஒரு டேபிள் ஃபார்மில் எழுத போகிறோம். எக்ஸ் அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இது வந்து 70, 10, 50, 75, 8, 25, 8, 42 இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 288. இப்போ மீன் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ் பார் அப்படின்னு எடுப்போம். இதோட வேல்யூ சிக்மா எக்ஸ் பை என். ஸோ டோட்டலாக சிக்மா எக்ஸ் அப்படின்றது 288. ஸோ இந்த இடத்துல நம்ம கேபிட்டல் எக்ஸ் போட்டிருக்கனால இங்கே நம்ம கேபிட்டல் எக்ஸே எடுத்துக்கணும். ஸோ 288 டிவைடட் பை எத்தனை டேட்டான்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ 36. இப்போ அடுத்தது ஜாமெட்ரிக் மீன் வேணும் இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து லாக் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ லாக் 70 2 டிஜிட் நம்பர், அதில் 1 பாயிண்ட் அப்படின்னு வச்சுட்டு லாகில் 7.0க்கு பார்க்கணும். ஸோ இந்த லாக் டேபிள் இருக்குது. இதில் 7.0 அப்படின்றது இந்த இடத்துல இருக்கு 0.8451. ஸோ இந்த இடத்துல 0.8451. அடுத்தது 10 இருக்கு. ஸோ இது 1 பாயிண்ட் லாக் 1 இது பார்த்தீங்கன்னா 0. ஸோ இது வந்து 1.0000. 50க்கு 1.5ல பார்க்கணும் 5.0ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5.0ல இங்கே இருக்கு 0.6990. ஸோ 0.6990. 75க்கு 7.5ல பார்க்கணும். ஸோ 7.5க்கு 0.8751. ஸோ இந்த இடத்துல 0.8751. 8 அப்படின்றது ஒரு டிஜிட் இல்லையா? அப்போ அது கூட கம்மினா 0 பாயிண்ட் அப்படின்னு வைக்கணும். 8.0ல லாக் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 8.0 0.9031. ஸோ 9031 25 2 டிஜிட், அதனால் 1 பாயிண்ட் அப்படின்னு வச்சுட்டு லாகில் வந்து 25க்கு 2.5ல பார்க்கணும். ஸோ 2.5ல பார்த்தா 0.3979. ஸோ இந்த இடத்துல 0.3979. 8 ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம், அதே இங்கே எழுதுகிறோம். 42க்கு 4.2ல லாக் பார்க்கணும். ஸோ 4.2 அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ 0.6232. 0.6232. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது சிக்மா log x ஈக்குவல் டு, இதோட டோட்டல் அடிஷன் பார்த்தீங்கன்னா 11.2465. இப்போ ஜாமெட்ரிக் மீனோட ஃபார்முலா நம்ம முதல்ல கண்டுபிடிச்சது அரித்மெட்டிக் மீன், அதுதான் எக்ஸ் பார்னு போட்டிருக்கோம். இது வந்து ஆன்டி லாக் அப்படின்னு எழுதுறோம். ஆன்டி லாக் ஆஃப் சிக்மா log x by n. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் ஆன்டி லாக் அப்படின்னு போட்டுட்டு சிக்மா log x வந்து 11.2465, என்னோட வேல்யூ 8. இதை டிவைட் பண்ணதுக்கப்புறம் வர்ற வேல்யூவை இங்கே எழுத போகிறோம். ஸோ ஆன்டி லாக் ஆஃப் 1.4058. ஆன்டி லாக் பார்க்கும்போது நம்ம வந்து 0.40க்கு 5ல மீன் டிஃபரன்ஸ் 8க்கு பார்க்கணும். ஸோ ஆன்டிலாக் டேபிள் எடுத்துக்கலாம். 0.40 இந்த இடத்துல இருக்கு. இதை நம்ம ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கலாம். 0.40. ஸோ இதில் 5. ஸோ 0.40க்கு 0, 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த வேல்யூ இதில் 8 மீன் டிஃபரன்ஸ் 8னா இந்த வேல்யூ வரும். எனக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இங்கே வரும். லாஸ்ட் இருக்குது 9. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 2.541ஓட ஒரு 5 சேர்க்கணும். அப்போ டோட்டலாக 2.546. இதோட 10 பவர் அப்படின்னு போட்டுட்டு இந்த டெசிமலுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அது இங்கே பவரில் வரும். அதுக்கு 5ஆல் மல்டிப்ளை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு டெசிமல் மூவ் ஆகும். 25.46. ஸோ ஜாமெட்ரிக் மீன் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது ஹார்மோனிக் மீனுக்கு
நம்ம எல்லாத்துக்கும் இதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூ வேணும். 1/x என்னன்னு எடுக்கணும். 1/70 இதோட வேல்யூ எழுத போகிறோம். 0.0143. 1/10 இது 0.1. 1/50 0.02. 1/75 0.01333. அடுத்தது 1/8 0.125. அடுத்தது 1/25 0.04. அடுத்தது மறுபடியும் 1/8 ஆல்ரெடி எழுதுனதை இங்கே எடுத்துக்கலாம். 1/42 0.024. அதர்வைஸ் நம்ம இன்னொரு டெசிமல் எடுத்தோம்னா 0.0238 அப்படின்னு வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணால் இங்கே கிடைக்கிறது சிக்மா 1/x ஓட வேல்யூ. இந்த டோட்டல் வேல்யூ 0.4614. இப்போ ஹார்மோனிக் மீனோட ஃபார்முலா இது பார்த்தீங்கன்னா n/sigma 1/x. என்னோட வேல்யூ 8. இதை sigma 1/x வந்து 0.4614. இதை டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 17.34. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் பாருங்க. நமக்கு அரித்மெட்டிக் மீன் வந்து 36 வந்துச்சு. ஜாமெட்ரிக் மீன் வந்து 25.46. ஸோ 36 வந்து 25.46. இது கிரேட்டர் தேன் ஹார்மோனிக் மீன் 17.34 வந்திருக்கு. ஸோ இதோட ரிலேஷன் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மீன் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் மீன். இது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஹார்மோனிக் மீன். ஸோ கொஸ்டின்ல அவங்க கேட்டிருந்த மாதிரி இதில் வந்து calculate அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம calculate பண்ணி confirm that the relation among that holds true. Verify the relationship among averages. ஸோ இந்த ரிலேஷன் வந்து இந்த வேல்யூஸ் வச்சு இது ட்ரூ அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு.